திமுக மேல கோபம்ங்கிறது குறைய போறது இல்லை. கண்டிப்பா அங்க வந்து ஏற்கனவே இருந்த நாயெல்லாம் அடிச்சு போட்டு 2023 பிரியாணி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப அங்க நாய்களே இல்லை, பிரியாணி பண்றது கூட நாய்கள் இல்லை. 30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு 2 பேர்கிட்ட வருது. அவர் ட்ரம்ப்பையே எதிரியா கருதணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க அவ்வளவு பணக்காரங்க. 30,000 கோடி 2 பேர்கிட்ட ஒரு வருடம். ஆனா ஓட்டு பிச்சை கேட்க வரணும்ல. கண்டிப்பா தமிழ்நாட்டுல இது வரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் உங்களை சட்டசபையில உட்கார வச்சதே இல்லைல்ல. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாருன்னா உதயநிதிக்கு நல்லது. இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனங்கள் எல்லாம் அரசியல்ல இருந்தவங்களாலேயே வாக்குறுதிங்கிற பேரால கொடுக்க முடியும். அவருடைய நோக்கம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு ஹெக்டேருக்கும் ஏக்கருக்குமே வித்தியாசம் தெரியும். தமிழ்நாட்டுல எத்தனை ஹெக்டேர் நிலம் இருக்கு, புறம்போக்கு நிலம் இருக்குன்னு அவருக்கு தெரியல. வாழ்க்கையில நிறைய புறம்போக்குகளை அவர் பார்த்ததுனால நிறைய புறம்போக்கு நிலம் இருக்குன்னு நினைத்துட்டு கெஜ்ரிவாலுடைய எதிர்வாக்குகள் பிஜேபிக்கு போகாம காங்கிரஸுக்கு போவதற்கான சாத்தியங்கள் நிறைய வரும். அதுதான் அவங்களுக்கு இருந்த பிரச்சனை. நீ என் கூட கூட்டணி வைக்கிறியோ வைக்கலையோ, என் வாக்கு உங்ககிட்ட போகுது, அங்க வராம உங்ககிட்ட போகுதுன்னா அது சிதறுண்டா ஒரு எதுவுமே நாசமா போனாலும் கவலை, அங்க பார்டர்ல இருந்து தாவி யார் வேணாலும் உள்ள வந்தாலும் கவலை. இப்படி ஒரு ஆட்சி இப்ப அப்படி கிடையாது. சோ இதுதான் வித்தியாசம். சீனாவுக்கு நான் அடிமை, சீனா என்ன சொல்றதோ அதை நான் கேட்கணும். அது அந்த காலம். இன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்க சீலாட்டிக் சீட்டை மட்டும் நீங்க பாக்குறீங்க. அங்க நடந்த ஊழலினுடைய காமன்வெல்த்ல நடந்த ஊழல் ரொம்ப அட்டகாசமானது, ரொம்ப மோசமானது, கேவலமானது. இந்தியாவுக்கு எந்த விதத்திலையும் பெருமை சேர்க்காத ஒரு ஊழல்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது சிறப்பு நேர்காணலில் நமது விருந்தினராக வருகை புரிந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவி டிடிஎஸ் துக்ளக் வாசகன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். ஈரோடு இடைத்தேர்தல் இருமுனை போட்டி, டெல்லி சட்டசபை தேர்தல் மும்முனை போட்டி, இதுல யாருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்புகள் மக்களிடையே வந்து தலைநகர்ல தான் அதிகமாக இருக்கு. இதுல பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் கொஞ்சம் விளக்கம். டெல்லியில மும்முனை போட்டி எங்க வந்தது? காங்கிரஸை கன்சிடர் பண்றீங்களா? காங்கிரஸ், ஆம் ஆத்மி, பாஜக. காங்கிரஸ் கணக்குல வச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆஃப்டர் அது காந்தி கணக்குல வைக்கணும். ஆனா அந்த காந்தி வேற. எப்படியா இருந்தாலும் ரொம்ப மோசமான நிலைமை காங்கிரஸுக்கு. அது அடிப்படையில் காங்கிரஸ் வந்து ஆம் ஆத்மியோட ஹரியானாலேயே கூட்டு வைத்திருந்தால், போன வருஷம் நடந்த மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்லேயே கூட்டு வைத்திருந்தா நல்லதாக இருந்திருக்கும். ரொம்ப கெத்து ஜாஸ்தியாக இருந்து, நான் யார் தெரியுமா, எங்கிட்ட 23 பேர் பல்லக்கு தூக்குறாங்க, நீ யார் தெரியுமா ஒரு பல்லக்கு தூக்கி அப்படின்னு சொல்லி டீல் பண்ணதுனால இப்போ என்ன ஆகிப்போச்சு, காங்கிரஸுங்கிறது ஏறத்தாழ டெல்லியில் இல்லைங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துருச்சு. பஞ்சாபில் அது இடறதுக்கு ரொம்ப நாள் ஆகுங்கிற பொசிஷன் இருக்குது. ஹரியானாவில் மட்டும் தப்பிச்சிக்கிட்டு இருக்கு. அது கூட இந்த வாட்டி பிஜேபி கிட்ட தோத்துருச்சு. ஆனால் ஆப்புக்கும் பிஜேபிக்குமான இந்த போட்டியில் அடிப்படையில் நம்ம நிறைய பேர் என்னென்னோ சொல்லுவாங்க, கெஜ்ரிவால் அவர், கெஜ்ரிவால் இவர் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெண் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர், 12 லட்சம் பேர் வந்து பெண் வாக்காளர் மட்டுமே ஆப்புக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தோம். அதே மாதிரியே வாக்களிப்புலேயும் அது நடந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். கடந்த 5 தேர்தலில் வாக்களிப்பு குறைந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தலில் தான். வாக்களிப்பு குறைந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, அதிகரித்தால் கோபமாக இருக்காங்க, கம்மியாக இருந்ததுன்னா பரவாயில்லைங்க, எப்படியும் இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, நான் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. பட் இந்த வாட்டி அப்படி ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் விஷயத்தில் அதிகரிச்சிருக்கு, பெண்கள் விஷயத்தில் குறைஞ்சிருக்கு. ஆனால் இந்த முறை வந்து வாக்குறுதி பெண்களுக்கு சாதகமாக தானே கொடுத்தாங்க. ஆனால் பெண்களுடைய வாக்கு ஆப்புக்கு அதிகம் போயிருக்கு, ஆண்களுடைய வாக்கு அதிகம் பிஜேபி பக்கம் வந்திருக்குங்கிறது தான் நேற்றுக்கு எக்ஸிட் போலில் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அடிப்படையில். இதை தவிர கிட்டத்தட்ட ஒரு 60-65% இஸ்லாத் சகோதரர்கள் ஆப்புக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு 5 சீட்டு வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா நான் அதாவது தப்பாக சொல்லிட்டா என்கிட்ட யாரும் ஜோசியம் பார்க்க வரமாட்டாங்களேங்கிற பயத்தில் சில பேர் சொல்லுவாங்க. ஒரு 5 சீட்டு இருக்குங்க, எப்படியும் பிஜேபி தாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, அடித்து தெளிச்சிட்டு தான் வரப்போகுது. ஆனால் ஆப்புக்கு இதோட ஏறத்தாழ ஒரு முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஏன்னா பஞ்சாபில் மட்டும்தான் தப்பிக்கிறாங்க. பஞ்சாபில் இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி தான் திமுக மாதிரி ஓட்டு வாங்கினாங்க, கொடுக்காமே இருந்தாங்க. இப்போ கொடுக்குறேன்னு சொல்ல தொடங்கி இருக்கிறதே எதுக்காகன்னா, இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத, உன் மின்சார இலவசம்லாம் எனக்கு பிரயோஜனம் இல்லை, வீட்டினுடைய ஓனருக்கு தான் அது பிரயோஜனம், டெனண்ட்டுக்கு அது பிரயோஜனம் இல்லை. அவன் மெயின் மீட்டரில் வச்சுக்கிட்டு இலவசத்தை வாங்கிட்டு போயிடுவான். நீங்கள் சப்மீட்டரை வச்சுக்கிட்டு இவங்க கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணுங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத, இந்த கேஸ் கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, பிஜேபி கூட 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஆப்புக்கு வந்து வாக்கு கொடுக்காமல் இருந்திருக்காங்கங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எல்லாமே தெரிய போகுது. ஆனால் நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலை பற்றி பேசுனீங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7% வாக்கு 2023 குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. திமுக 66,000 வாக்குகளை வாங்கி 2023 இடைத்தேர்தல் மாதிரி வெற்றி பெற போகிறதா, இல்லை 2024 தேர்தல் மாதிரி 44,000 வாக்குகள் 34,000 வாக்குகள் அதிகம் வாங்கி வெற்றி பெற போகிறதா, இல்லை நாங்களாம் எங்கே கரெக்டாக கொடுத்துட்டோம், செந்தில் பாலாஜி வேறு வெளியில் இருக்கார், அதனால் 1,00,000 வாக்குக்கு மேலே 1,10,000 வாக்குக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம்னு இறங்க போகுதா? ஒரு வெறித்தனத்தோடு இறங்கினா 1,10,000, அவ்வளோக்கெல்லாம் வேணாங்க, நம்மகிட்டையும் எப்படி தான் 30,000 கோடி 2 பேர்கிட்ட வருதுன்னாலும் அப்படியெல்லாம் தூக்கி போட்டுறக்கூடாது. ஏற்கனவே 2 வாட்டி நம்ம ஈரோடு கிழக்கு கொடுத்துட்டோம், சும்மா ஒரே ஆளை பணக்கார. ஏன்னா ஈவே ராமசாமி சமூக நீதி பேசியிருக்காரு, ஒரே தொகுதியில் போய் 20,000 மாற்றி கொடுக்கக்கூடாது, நம்ம வந்து மற்ற தொகுதிகளுக்கு வச்சு பொண்ணு முடிவு பண்ணியிருந்தால் 66,000 வாக்கு இல்லைனா 34,000 வாக்கு, இதுதான் வித்தியாசம் வரும். ஸோ இந்த தேர்தல் நானும் நீங்களும் உற்று நோக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், தொடர்ந்து கூட்டணி இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. 30 வருடங்களாக தமிழகத்தில் வந்து கூட்டணியில் வாக்கு டிரான்ஸ்மிஷன், அதாவது இந்த கட்சியோட கூட்டணியில் இருக்கிறதுனால இங்கிருந்து வாக்குகள் அங்கே போகுதுங்கிறது உண்மையிலேயே நடக்காம தான் இருக்குது. ஆனால் திமுக விஷயத்தில் பல்லக்கு தூக்கிகள் இருக்கிறதுனால பணத்தை அவங்க தான் செலவு பண்ணுறாங்க. திமுக தானே மெயின் மாஸ்டர், செலவு 12,000 கோடி செலவு பண்ணுறாங்க ஒரு பெரிய தேர்தலாக இருந்தால். அப்படின்னும் போது அந்த இடத்துல வேணால் பணத்திற்காக, கூட்டணிக்காக இல்லை பணத்திற்காக ஒரு ஓட் டிரான்ஸ்மிஷன் நடக்கத்தான் செய்யுது. அவங்க பேசுறதுக்காக நிறைய பல்லக்கு தூக்கிகளை வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் போய் வீராவேசமாக திமுக எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா, இங்கே தான் சமூக நீதி இருக்குது, வேங்கவே இல்லை, அப்படிலாம் ஒன்றும் தப்பு நடந்துடல, ஏதோ ஒரு 2 பாட்டில் மலத்தை கலந்துட்டா எல்லாமே தப்பாயிருமா அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்குன்னு பல்லக்கு தூக்கிகள் இருக்காங்க. ஆனால் நாம் ஈரோடு கிழக்கில் உற்று நோக்க வேண்டியது என்னென்னா, சீமான் அவர்களுடைய 2024 அவருக்கு அங்கே வந்த வாக்கு 8,000, 2023 இடைத்தேர்தலில் அவருக்கு அங்கே வந்த வாக்கு 10,000, 2021 அவருக்கு அங்கே வந்த வாக்கு 11,000, 11, 10, 8. இப்போ அவர் வந்து 8,000 வாங்கினாருன்னா நாம் சொல்கிற மாதிரி இந்த கூட்டணியெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது, பிஜேபி அதிமுக திமுக தான் முடிவு பண்ணிக்கலாம். 10,000 வாங்குறாரா, யாருமே எதிரி இல்லை, அப்போ வந்து ஒரு 2,000 பேர், விக்கிரவாண்டியில் கூட அவருக்கு 2,000 வாக்கு அதிகமாச்சு. 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் அவருக்கு 2,000 வாக்கு தான் அதிகமாச்சு. ஒரு 10,000 வந்துட்டாங்க, 11,000 வாங்கிட்டாரு வாக்குகள் அப்படின்னு சொன்னால், சீமான் அவர்களை இன்னும் சீரியஸாக எடுத்துக்கக்கூடியவங்க எல்லா தொகுதியிலையும் இருக்காங்க. இதை விட வேற என்ன சீரியஸ் வேணும்? ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், 1 வருஷத்துக்கு தான் எம்எல்ஏ, யாருமே நிற்கலை, நீங்கள் தான் நிற்கிறீங்க. கரெக்டாக ஈவே ராமசாமி ஐயா சொன்னதையெல்லாம் எடுத்து சொல்லி அங்கே நீங்கள் ஒரு உணர்வை வேற தூண்டிட்டீங்க. அதிமுகவை பற்றி சாஃப்ட் கார்னரில் பேசுகிறீங்க. ஜெயலலிதா அம்மா எப்படி வந்து தனபாலை வந்து சபாநாயகர் ஆக்கி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாரோ அதெல்லாம் திமுகவில் கொஞ்சம் கூட நடக்காது, அங்கே எல்லாருமே தூக்கியாவோ பல்லக்கு தூக்கியாக தான் இருக்க முடியுங்கிறதெல்லாம் பேசி ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டார். இப்போ 11,000 வாக்கு வாங்குறாரா, சீமானை இன்னும் சீரியஸாக எடுத்துக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். 20,000 30,000 வாக்குகள் அவர் பெற்றுவிட்டால், கூட்டணிங்கிறது சீமான் அவர்கள் பெற்றுவிட்டால், அதற்கான எல்லா காரணியங்களும் இருக்கு. திமுக மேல வெறுப்பு இருக்கு. 20,000 ரூபாய் வாங்கினா கூட திமுக மேல கோபம்ங்கிறது குறைய போறது இல்லை. அங்க வந்து ஏற்கனவே இருந்த நாயெல்லாம் அடிச்சு போட்டு 2023 பிரியாணி பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்ப அங்க நாய்களே இல்லை, பிரியாணி பண்றது கூட நாய்கள் இல்லை, வெறும் கோழியோ சேவலையோ தான் போட்டு அடிக்கணும். அப்போ 20,000 25,000 வாக்குகள் சீமான் அவர்கள் பெறுகிறார்கள் என்று சொன்னால்,
இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு நான் தெரிஞ்சுப்பேன். ஆனால் இந்த தேர்தலில் நடந்த மிகப்பெரிய தவறு ஒரே ஒரு வரியில் முடிச்சிடுறேன். அதிமுக நிக்கலன்னு முடிவு பண்ணிச்சு, பிஜேபி நிக்கலன்னு முடிவு பண்ணிச்சு. நிற்காததுனால அங்கே போய் பேசக்கூடாதா? அங்கே மீட்டிங் நடத்தி திமுக செய்கின்ற அட்டூழியங்களை எடுத்து சொல்லக்கூடாதா? நான் நிற்கலன்னா நீங்கள் என்ன செக்யூரிட்டிக்கு லீவ் விட்ட மாதிரி நான் போய் வீட்டில் படுத்துப்பேனா? இல்லை நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்ச மாதிரி பகலில் தூங்கிடுவேனா? அப்போ இந்த கட்சிகள் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால் எதிர்வினை ஆற்றிருக்கணும். நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போடணும்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல போய் என்ன பண்ணியிருந்திருக்கணும், திமுகவின் அட்டுழியங்களை மட்டும் பேசிட்டு வந்திருக்கணும். அதையும் செய்யலை அப்படின்னா அவரும் பணம் கொடுக்காம ஜெயிக்க போகிறாரு, நீங்களும் போய் படுத்து தூங்கிட்டு உட்கார போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தனம் ஈரோடு கிழக்கில் அதிமுகவும் காட்டியிருக்கக்கூடாது. தேர்தலில் போட்டி போட மாட்டேன்னு சொன்னது புத்திசாலித்தனம். ஆனால் அதற்கு எதிர்வினை ஆற்ற மாட்டேன்னு சொன்னது கொஞ்சம் தப்பான ஒரு விஷயம். ஸோ சீமான் அவர்களுடைய வாக்கு மட்டும்தான் இங்க முக்கியம், வேற எதுவும் முக்கியம் இல்லை. ஆனா அவங்களை எதிரியாவே கருதல அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து முதல்வர் அவர் எதுக்குங்க கருத போறாரு? 30,000 கோடி ஒரு வருஷத்துக்கு 2 பேர்கிட்ட வருது. அவர் ட்ரம்ப்பையே எதிரியா கருதணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க அவ்வளவு பணக்காரங்க. 30,000 கோடி 2 பேர்கிட்ட ஒரு வருடமும் சாராயத்தின் மூலமாக, கனிம வளத்தின் மூலமாக, மணல் திருட்டின் மூலமாக இவங்களுக்கு வருது. அவர் ஏன் எதிரியா கன்சிடர் பண்ணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. டாடா உங்களையோ என்னையோ எதிரியா நினைப்பாரா? எதிரில் இருக்கிறவரா கூட பார்க்க மாட்டார். ஏன்? டாடா என்பவர் மிகப்பெரிய பணக்காரர், இவங்களும் மிகப்பெரிய பணக்காரர். இவங்க ஏன் போய் எதிரியெல்லாம்? ஆனா ஓட்டு பிச்சை கேட்க வரணும்ல. கண்டிப்பா. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 5 வருடம் ஒரு நாள் உங்களை சட்டசபையில் உட்கார வச்சதே இல்லைல்ல. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாருன்னா உதயநிதிக்கு நல்லது. இன்னைக்கு 699 பேர் தலைநகர்ல இப்போ போட்டிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இது பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க, அதிகமான இலவசங்களை நீங்க அள்ளி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு நிதிக்கான பிரச்சனைகள் வரும், அதனால கரெக்டா பேசியிருக்கணும், வாக்குறுதிகள் தரணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை வச்சிருந்தாங்க. ஆனா இங்க இலவசங்களை அள்ளி வீசியிருக்காங்களே 3 கட்சிகளுமே. கருணாநிதி ஐயா எத்தனை வருடம் தமிழகத்தில் அரசியல் அனுபவம் உள்ளவர், நீண்ட கால அனுபவம் உள்ளவர் இல்லையா? அவர் எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு, 2 ஏக்கர் நிலம் கொடுப்பேன், அந்த அளவுக்கு நிலம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்கிறார். ஜெயிச்சிட்டார். வந்துட்டு அதுக்கப்புறம் கணக்கு பார்க்குறாரு. ஐயோ ஹெக்டேருன்னு சொல்லாமல் ஏக்கருன்னு சொல்லிட்டாங்களே, நான் ஏக்கர்னு நினச்சி தானே 2 ஏக்கர்னு வாக்கு கொடுத்துட்டேன், கடைசியில் இது ஹெக்டேர் ஆகி போச்சு, இவ்வளோ நிலம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லையாமே, எப்படிங்க உங்களுக்கு கொடுக்கறது? கையளவாவது கொடுக்குறேன். எது நிலத்தை கையளவாவது, ஒரு பட்டாவை கூட கையளவில் கொடுக்க முடியாது, இவ்வளோ பெருசாக இருக்கும், கையளவாவது ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஸோ இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனங்கள் எல்லாம் அரசியலில் இருந்தவங்களாலே வாக்குறுதிங்கிற பேரால கொடுக்க முடியும். அவருடைய நோக்கம் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு ஹெக்டேருக்கும் ஏக்கருக்குமே வித்தியாசம் தெரியும். தமிழ்நாட்டில் எத்தனை ஹெக்டேர் நிலம் இருக்கு, புறம்போக்கு நிலம் இருக்குன்னு அவருக்கு தெரியல. வாழ்க்கையில் நிறைய புறம்போக்குகளை அவர் பார்த்ததுனால நிறைய புறம்போக்கு நிலம் இருக்குன்னு நினைத்துட்டு அவர் ஒரு வாக்குறுதியை எங்கள் அப்பா கிட்ட கொடுத்து ஏமாற்றி வாக்க வாங்கிட்டார். ஸோ இந்த வாக்குறுதிகளை எல்லாம் சீரியஸாக யாருமே எடுத்துக்க போகிறதில்ல, கண்டிப்பாக எடுத்துக்க போகிறதில்ல. எங்கள் கொளுத்தாத்தாட்ட கேட்டால் அண்ணாதுரை ஐயா எப்படி ஏமாத்தினாருன்னு அவர் சொல்லுவார். ரூபாய்க்கு 2 அரிசி 3 படி அரிசி கொடுக்குறேன்னு ஏமாத்தினது. ஆனால் மோடி ஐயா ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ கள்ளப்படம் இருக்கு, இதை விவசாயிகளுக்கு பிரித்து கொடுத்தால் 15 லட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு தேர்தல் மீட்டிங்ல, தேர்தல் இதுல ஒரு கருத்தாக எடுத்து சொன்னார். 15 லட்சம் எங்க, 15 லட்சம் எங்கன்னு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில படித்த பொருளாதார நிபுணர்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை விட முட்டாள்தானே இந்த உலகத்தில் எதுவுமே பண்ண முடியாது. வாக்குறுதிகளை நம்புவதும் நம்பாததும் உங்களுடைய வேலை. மோடி மஸ்தான்னு சொல்லுவாங்க, இந்த மோடியை நான் சொல்லல, இந்த மேஜிக் காட்டுறோம், அதை பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணக்கூடாது. மஜிஷியன் ஒரு பொண்ணோடைய உடம்ப 3ஆ வெட்டி திருப்பி ஏற்றி விடுறாருங்கிறதுக்காக நீங்க அவரை கூப்பிட்டு ஆபரேஷன்லாம் பண்ண சொல்லக்கூடாது. இப்போ ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்றாக இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்களாகவும் எதிரியாக பேசி பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு வாக்கு சதவீதத்துல இதுக்கு கருத்து கணிப்புல இதுக்கு 2ம் இதுக்கு 34 ஆம் ஆத்மிக்கு இருக்கு, இதுக்கு 40க்கு 35 பாஜகவுக்கும் இருக்கு. இதுல யார் அதிகமான இடங்களை பெற்று ஆளுங்கட்சியாக வருவாங்க? இல்ல பிஜேபி தான் வரணுங்கிறது தான் இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன். ஆப்ப கொஞ்சம் 7 தொகுதி பின்தங்கி வரும்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 10-12 தொகுதி வரைக்கும் பின்தங்கி வரலாம். ஆனால் ஆப்புக்கு என்ன பிரச்சனை காங்கிரஸோட அப்படின்னா, கெஜ்ரிவாலுடைய எதிர்வாக்குகள் பிஜேபிக்கு போகாமல் காங்கிரஸுக்கு போவதற்கான சாத்தியங்கள் நிறையா வந்தது.
அதுதான் அவங்களுக்கு இருந்த பிரச்சனை. நீ என் கூட கூட்டணி வைக்கிறியோ வைக்கலையோ, என் வாக்கு உங்ககிட்ட போகுது, அங்கே வராமல் உங்ககிட்ட போகுதுன்னா அது சிதறுண்ட ஒரு விஷயங்கிறது தான் அவங்க தொடர்ந்து பேசினாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை டெல்லியிலேயோ பஞ்சாப்லேயோ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, புத்திசாலித்தனமா திமுக கிட்ட அதிக பணம் இருக்குது, நிதிஷ்குமார் கிட்ட நேர்மை இருக்குது, இவங்க 2 பேரை வச்சு ஒரு இந்தி கூட்டணின்னு ஒன்று தொடங்குவோம், இவங்க எல்லாரும் வந்து பல்லக்கு தூக்குவாங்க, நாம் போய் டைரெக்டாக பிரதம மந்திரி ஆயிடலான்னு ஒரு கணக்கு போட்டார். அது நடக்கலை, அவ்வளோதான். ஸோ இனி ஆப்பும் காங்கிரஸும் திரும்பி இந்தி கூட்டணியில் வருமானு கேட்டால் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மமதா பானர்ஜியும் காங்கிரஸும் காங்கிரஸ் தலைமையில் இந்தி கூட்டணியில் இருக்குமான்னு கேட்டால் சாத்தியமே இல்லை. ஸோ இந்தி கூட்டணிங்கிறது இப்போதைக்கு திமுகவுடைய பணத்தினாலும், நான் சொன்னேன் இல்லையா 2 பேருக்கு போகிற, நான் சொன்னேன் நீங்கள் தப்பாக சொல்லிட்டாதீங்க உலகத்துக்கு. தியாகராஜன் ஐயா சொன்னார், பழனிவேல் தியாகராஜன் ஐயா ஒரு இதில் ஆடியோவில் சொன்னார், வெட்டி ஓட்டினாங்கன்னு தான் சொன்னார் வழியே என் குரல் இல்லைன்னு சொல்லலை. வெட்டி ஓட்டினாலும் ஒரே கதை தான், 30,000 கோடிங்கிறது ஒரே கதை தான், 2 பேர் தான். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ மிகப்பெரிய ஃபினான்ஷியர் திமுக, மிகப்பெரிய பெனிஃபிஷரி காங்கிரஸ், இந்தி கூட்டணி ஏறத்தாழ முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பாஜக வந்து ஆட்சி அமைத்தால் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் பார்லிமெண்ட்ல? நீங்க சொல்றது டெல்லியிலையா? பாராளுமன்றத்தில் ஏற்கனவே 3வது முறையா இருக்காங்க. ஒரு விஷயத்தை சிம்பிளா சொல்லட்டுமா, மன்ரேகாங்கிறது வந்து எவ்வளவு நல்ல திட்டம், 100 நாள் வேலை கொடுக்குறாங்க. அதுக்கு விமர்சனங்கள் வந்தது, நீங்க 100 நாள் வேலைக்கு கொடுக்குறேங்கிறதுனால எங்களுக்கு வந்து வேலைக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு வந்தது. உனக்கு ஏன் வேலைக்கு ஆள் கிடைக்கல? அங்கே வந்து சுலபமாக 281 ரூபா அவங்களுக்கு வந்து ஒழுங்காக வேலை செஞ்சு தான் கிடைக்குது, நேர்மையாக எடுத்துப்போம், ஒழுங்காக வேலை செஞ்சு கிடைக்குது, நீ அந்த அளவுக்கு கூலி தரல, அதனால் உனக்கு ஆள் வரல, இதோட மேட்டர் முடிஞ்சிச்சா? ஆனால் இந்த செயல் திட்டத்தை காங்கிரஸ் செய்யும் போது கேஷ் கொடுக்குது. கேஷ் கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ நான் வந்து உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் வந்து நம்ம கேமராமேனுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் அமுத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கொஞ்சம் மாத்திப்போம். நீங்க எனக்கு பணம் கொடுத்து நான் கேமராமேனுக்கு கொடுக்குறேன்னா நான் கொஞ்சம் அமுத்திடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதைத்தான் காங்கிரஸ் செய்யுது. அதைத்தான் ராஜீவ்காந்தி ஐயா சொன்னார், 1 ரூபாய்க்கு நான் செலவு பண்றேன், 15 பைசா தான் இவனுக்கு போகுது. ஆனால் பிஜேபி அதே விஷயத்தை பேங்க் மூலமா கொடுக்குது. ஒரே திட்டம் தான். நீங்க காங்கிரஸ் இருப்பதற்கும் பிஜேபி இருப்பதற்குமான வித்தியாசம் என்னன்னு கேட்டா, நான் கொடுத்தா அது அவனுக்கு தான் போகணும், நேரடியாக போகணும். 48 பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுல என்ன பெரிய வித்தியாசம், சிரமம் இருக்கு? 48 கோடிக்கு நான் உருவாக்குறேன், பேலன்ஸ் எல்லாம் வைக்க முடியாது, பேலன்ஸ் எல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு பேங்க்குக்கு சொல்லிடுச்சு. அதே பேங்க் தான் உங்ககிட்டயும் எங்கிட்டையும் நம்ம சேவிங்ஸ்ல வைக்கிற பணத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தது. இப்ப நம்ம எடுத்தா நம்ம கிட்ட இருந்து காசு பிடுங்குது. அதே பேங்க் தான். ஆனா மோடியால என்ன பண்ண முடியுது? தபார் ஜந்தர் மந்தரில் நான் தெளிவாக சொல்லிடுறேன், மேட்டர் முடிஞ்சிருச்சு, இதில் வந்து நீ வந்து இத்தனை பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், மேட்டர் முடிஞ்சிருச்சு. சென்னையில் நிவாரண நிதி கொடுக்குறாங்க, 6000 எல்லாம் கேஷாக தான் கொடுப்பேங்குது திமுக. ஏன்? இந்துக்களுக்கு கொடுக்காம விட்டுறணும், மற்றவர்களுக்கு 12,000மோ 15,000மோ கொடுத்துடணும். கணக்கு நேரம் ஆகி போச்சு. உனக்கு என்ன கொடுக்க முடியாது? 60 வயசு ஆயிடுச்சு, உன் கைரேகை வந்து சரியா வரல, அதனால உன் ரேஷன் கார்டு கேன்சல், அதனால உனக்கு 6000 கிடையாது. வீடு நாசமா போயிருந்திருக்கும் அந்த ஆளுடைய வீடு, 6000 கிடையாது. நீங்க பாப்பா என்ன வந்து வாங்கவே இல்லையா, நேற்றுக்கே உன்னை கூப்பிட்டேன், இந்த வாச்சுக்கோ 12,000 ரூபா. இந்த வித்தியாசம் தான் பிஜேபி ஆளுவதற்கும் மற்ற கட்சி ஆளுவதற்குமான முதல் வித்தியாசம். 2வது சிம்பிளா சொல்லிடலாம். முதல் 5 வருடம் என்ன பயன் பண்றாங்க, இந்த நாடு எந்த நிலைமையில இருந்து எந்த நிலைமைக்கு முதல்ல வரணும், ஸ்மார்ட் சிட்டி அறிவிக்கிறாங்க, இத்தனை யூனிவர்சிட்டிங்கிறத அறிவிக்கிறாங்க, இத்தனை மெடிக்கல் காலேஜ் வேணும்னு அறிவிக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டியும் வாட்டரும் கழிப்பறையும் எல்லாரிடமும் போய் சேருவதற்கான திட்டங்களை முதல்ல வகுக்கிறாங்க. அடுத்த 5 வருடம் எங்கே வர்றாங்க அப்படின்னா, இந்த டிமானிட்டைசேஷனை கொண்டு வந்ததனுடைய தாக்கத்தை 16 கொண்டு வந்ததனுடைய தாக்கத்தை நிறைவு செய்கிறாங்க. திரும்ப 2000 ஒழிச்சு பணத்தை பதுக்கின செத்த அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுக்குறாங்க. மற்றதை கண்ட்ரோலில் கொண்டு வர்றாங்க. விலைவாசியில் 3 விஷயத்தை மட்டும்தான் மத்திய அரசால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அரிசி, கோதுமை, தானியங்கள்னு சொல்கிற பருப்பு. மற்ற கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் மாநில அரசு சம்மந்தப்பட்டது தான், தங்கம் எல்லாமே இது சம்மந்தப்பட்டது தான். ஸோ இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றாங்க, ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து ஒரு பர்சன்டேஜுக்குள்ளே கொண்டு வர்றாங்க, கடன்களை திருப்பி கொடுக்க தொடங்குறாங்க. அடுத்த அமிர்த் கால் 24 வருஷத்துக்கான 100 வருடம் இந்தியா போகணும்னா இன்னைக்கு 76 ஆயிடுச்சுன்னா அடுத்த 24 வருடத்துக்கான பாதையை அமைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட பட்ஜெட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு எந்தெந்த மாநிலம் எதனால பின்தங்கி இருக்கோ அதை உயர்த்துவதற்கான நிலையை கொண்டு வர்றாங்க. முன்ன வந்து தமிழ்நாடு தான் மெடிக்கலில் வந்து பெரிய ஆள்,
ஏன்னா இங்கே தான் எங்கே பார்த்தாலும் மெடிக்கல் காலேஜ், போகிறவரெல்லாம் மெடிக்கல் காலேஜ். ரவுடியாக இருந்தவன், அடியாளாக இருந்தவன், எம்ஜிஆர் கிட்ட அடியாளாக இருந்தவெல்லாம் மெடிக்கல் காலேஜ் வச்சாங்க. நிறைய பேர் டாக்டர்ஸும் வந்தாங்க. படிப்பு சொல்லிக் கொடுக்குறது வாத்தியார் தானே, அவராக சொல்லிக் கொடுத்தாங்க இல்லை, அதனால வந்துட்டாங்க. தாளாளர் கல்வி தந்தையாக இருந்துட்டு போட்டோம், இவர் சொல்லிக் கொடுக்குறவரு ஒழுங்காக சொல்லிக் கொடுத்து இப்போ பண்ணாங்க. இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா பூரா வருவதற்கான ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட 1,20,000 மெடிக்கல் சீட் வந்து இன்னைக்கு இந்தியா பூராக கொடுக்குறாரு. ஸோ ஒவ்வொன்றத்தையும் எதிர்காலத்தை நோக்கி, அடுத்த தலைமுறையை நோக்கி செய்வதுங்கிறது. ஆனால் இதை எல்லாம் செய்யாமல் இருந்தது யாரு? காங்கிரஸ். கிட்டத்தட்ட 70 வருடங்கள் காங்கிரஸ் ஆட்சி செய்திருக்கு. வடகிழக்கு மாநிலங்கள்னா என்னன்னே அதுக்கு தெரியாது. சிக்கிமோ, மேகாலயாவோ, மிசோரமோ, இதுவோ, இந்த அங்கே இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம், மணிப்பூரோ, எதுவுமே நாசமாக போனாலும் கவலை இல்லை. அங்கே பார்டர்லேருந்து தாவி யார் வேணாலும் உள்ளே வந்தாலும் கவலை இல்லை. இப்படி ஒரு ஆட்சி இப்போ அப்படி கிடையாது. ஸோ இதுதான் வித்தியாசம். சீனாவுக்கு நான் அடிமை, சீனா என்ன சொல்லுதோ அதை நான் கேட்கணும். அது அந்த காலம். இன்னைக்கு அப்படி கிடையாது. சீனா நான் பேசுறது நீ பேசுறது 2 பேரும் கேட்டு விவாதிப்போம். இது கரெக்டு, இது தப்புன்னு சொல்லுவோம். இதுதான் வித்தியாசம். இப்போ வந்து காங்கிரஸ் வந்து முதல்ல இருந்ததுக்கு இப்ப சரிவையே அதிகமாக சந்திச்சுக்கிட்டே வருது. இதனால வந்து இப்போ 2026 இப்போ சட்டமன்ற தேர்தலையும் வந்து அந்த மாதிரியான ஒரு தமிழ்நாட்டை சொல்றீங்களா? ஆமா, தமிழ்நாட்டில் தான் பிரச்சனை இல்லையே. கபாலி அப்படின்னா சொல்லுங்க எஜமான் வந்து நிக்கிறதுக்கு தான் காங்கிரஸ்ல எல்லாரும் இருக்காங்க. ஓகே, என்ன செஞ்சு போனா மச்சத்தை மாத்தி வச்சுப்பாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் மருவை மாத்தி வச்சுப்பாங்க. இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு யோசனையே இல்லையே. தென்னகத்தில் 3 மாநிலத்துல நான் வந்து முக்கிய பொசிஷன்ல இருக்கேன். கர்நாடகாவில் நான் பெரிய ஆளு, கேரளாவில் நான் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரேன் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும். ஆந்திரா, தெலுங்கானால நான் வந்து ஆட்சியில் இருக்கேன். அந்த எண்ணமே இல்லையே. இங்க உட்காந்து பல்லக்கு தூக்கிகளா தானே இருந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இங்க இருக்கிறதுக்கும் இப்போ அவங்க அங்க வந்து பிரியங்கா காந்தி வந்து இப்போ எம்பியா இருக்காங்க. இப்போ அங்க இருக்கிறதுக்கு அவங்களுடைய வாக்கு சதவிகிதமாவது அவங்க அந்த இடத்துல இருக்காங்க, அந்த பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி வாக்கு சதவிகிதம் வந்து கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லையா? இந்த கருத்து கணிப்புல 2 அப்படிங்கிற மாதிரி தானே வந்து 2 தொகுதிகள் டெல்லியில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. டெல்லியில கடந்த 25 வருடங்கள்ல 13 வருடங்கள் நீங்க ஒரு மாநில கட்சியை வந்து ஆட்சி செய்ய விட்டுட்டீங்க. அவ்வளவு தூரத்துக்கு நீங்க ஷீலா டிக்சிட்டை மட்டும் நீங்க பாக்குறீங்க. அங்க நடந்த ஊழலினுடைய, காமன்வெல்த்ல நடந்த ஊழல் வந்து ரொம்ப அட்டகாசமானது, ரொம்ப மோசமானது, கேவலமானது. இந்தியாவுக்கு எந்த விதத்துலையும் பெருமை சேர்க்காத ஒரு ஊழல்கள் எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு ஆட்சியை அமைச்சிட்டு நீங்க திருப்பி அந்த இடத்துல நல்லா வர முடியும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மாநிலத்தில் ஒரு தேர்தலை சந்திக்கிறீங்கன்னா அதனுடைய டெமோகிராஃபி தெரியணும். கண்டிப்பா. ஜெயிப்பதற்காக நீங்கள் போடுகின்ற திட்டங்கள் தோற்கலாம், அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. ஆனால் தோற்பதற்கான காரணங்கள் என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிட்டு அடுத்ததுக்கு ரெடி ஆகணும். நான் தோற்றதற்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்க ரெடியா. ராகுல் காந்தி மாதிரி ஒருத்தரை கூட்டு வந்து உட்கார வச்சு பாராளுமன்றத்துல பேச வச்சீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. மோடி வந்து ஜெய்சங்கர் மூலமாக ட்ரம்ப்புக்கிடம் எப்படியாவது என்னை கூப்பிடுங்க, பிளீஸ் என்னை கூப்பிடுங்க, எங்கேயாவது என்னை கூப்பிட்டு என்னை கௌரவிங்கன்னு கெஞ்சறாராமா. இப்படி ஒரு முட்டாள்தனமான கருத்தை ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேச முடியுமா? முடியாது. சரி, அது உண்மையாவே இருந்துட்டு போட்டோம், உண்மையாவே இருந்துட்டு போட்டோம். நீ இந்த தேசத்தினுடைய தலைவனாக இருந்தால் அதை நீ பேசுவியா? பேச மாட்டாங்க. முடிந்தால் நீங்க மோடி கிட்ட ஒரு கடிதம் எழுது. ஐயா, நீங்க இந்த நாட்டினுடைய பிரதமரா இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நீங்க ரொம்ப கெஞ்சக்கூடாது அப்படின்னு எழுதலாம். உண்மையாக இருந்தா அப்படி எழுதலாம். நீங்க தேசாபிமானியாக இருந்தா நீங்க. அப்போ மோடி அவர்களுக்கும் ட்ரம்ப்புக்கும் எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு? இவங்களே குற்றச்சாட்டு வச்சாங்க. ட்ரம்ப்புக்கு வாக்கு சேகரிப்பதற்காக மோடி போனாருன்றாங்க. இப்ப இவர் போகாம இருக்காரா இல்ல அவங்க கூப்பிட மாட்டேன்னு சொல்றாங்களா? இது ஒரு விவாதமா? இதை ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் பேசலாமா? இதே கூட அதுக்கு இன்னொன்னு சொல்றாரு. யூபிஏவும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தி கவலைப்படல, என்டிஏவும் அன்எம்ப்ளாய்மெண்ட் பத்தி, அதாவது இவர் திட்டுறாராமா. மன்மோகன் சிங்கும் கவலைப்படல, நரசிம்மராவும் கவலைப்படல, ராஜீவ்காந்தியும் கவலைப்படலன்னு இவர் நேர்மையா பேசுறாராமா. கவலைப்படலைங்க, ஒத்துக்கிறோம், சந்தோஷம். யாருமே கவலைப்படலைங்க, நீங்க தான் கவலைப்படுறீங்க. திட்டத்தை சொல்லுங்க. நிச்சயமா இந்த நாட்டினுடைய வேலை இல்லாத பொசிஷனை நீக்குவதற்கு என்னுடைய திட்டம் இதுன்னு சொல்லுங்க. அண்ணாமலை பேசினார் இல்லையா, சாராயத்தை ஒழிக்கணும்னா என்னிடம் மாற்று திட்டம் இருக்கு, இதுதான் என்னுடைய பொருளாதார விஷயம், ஸ்டாலின் ஐயா அழைப்பு கொடுத்தா நான் வந்து பேசுறேன் சொன்னாரா இல்லையா? அவர் வழக்கம் போல ஸ்டாலின் ஐயா கொடுக்கலன்னா அவருடைய அமைச்சர்கள் தான் காய்ச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் டிவியில வந்து போதை என்பது அப்படின்லாம் பயங்கரமா பேசுவாரு. ஆனா அவங்க அமைச்சர் தான் காய்ச்சின்னு இருப்பாங்க. அப்போ அவர் பரலன்ன உடனே இவர் போய் கவர்னரிடம் அந்த விஷயத்தை கொடுக்குறார். 2026 கூட்டணி ஆட்சி வந்ததுன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்த போறார். இப்படி கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க இருக்கணுமா இல்ல வெறும் டிஸ்ட்ரக்டிவா இருக்கணுமா? இப்ப காங்கிரஸ் தான் வந்து இந்தியாவை ஒரு நாடாகவே கருதலன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, ஒரே நாடாக கருதல. அதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கரெக்டா பண்ணுவாங்க. ஒரே நாடாக கருதவில்லை அப்படின்னுவாங்க.
இது வந்து பல தேசங்களின் தேசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. முன்னையவன் கேட்டான், நீ ஏன் வாங்கி கொடுத்த சுதந்திரம்? வல்லபாய் பட்டேல் வாங்கி கொடுத்தாரு. உங்கால் வந்து உட்கார்ந்தாரு, கொஞ்சம் அழகா இருந்தாரு, பணக்காரரா இருந்தாரு அப்படிங்கிறதுக்காக அவரை தூக்கி பிரதமரா போட்டாங்க. ஓரளவுக்கு நேர்மையாகவும் இருந்தாரு. உங்க குடும்பத்திலே கொஞ்சம் நேர்மையா இருந்ததுங்கிறது அவர் தாங்கிறதுனால அவர் வந்து முதல் பிரதமர். அப்புறம் எல்லாம் ஒவ்வொன்றா குறைஞ்சி போச்சு. ராஜீவ்காந்தி உண்மையிலேயே 2வது முறை ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னா, இந்த ஸ்ரீலங்கா கொடுமை நடக்காம இந்த மாதிரியான தீவிரவாதம் இல்லாம இருந்து ராஜீவ்காந்தி 91ல ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னா உண்மையிலே நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுத்திருப்பாரு. ஏன்னா he was very matured. அவருடைய ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து 400 சீட் வந்த போது அவருடைய ஆளே அவர் கவுக்குறது அவர் தெரியாம இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே டெட்டூரேட் ஆகுது. நீங்க கேட்டீங்க பிரியங்கா காந்தி வர்றதுங்கிறது உண்மையிலேயே ஒரு நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாராளுமன்றத்துல ஒரு கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா பேசக்கூடிய ஒரு தலைவராக பிரியங்கா இருக்க முடியும். பட் இவர் காலி பண்ற வரைக்கும் அங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாத. இவர் தான் பயங்கர திட்டங்களை வச்சுட்டு திரியிறாரு. ஆனா அவர் பேசுறது எல்லாமே வந்து எல்லா மக்களுக்கு எகெயின்ஸ்டாவே பேசுற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த இலங்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கச்சத்தீவை அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்திரா காந்தி அம்மையார் கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனைகள் வந்து நாங்க வந்து ஒரு ராஜதந்திரத்தோட செஞ்சோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவர் பேசினதுக்கு அப்புறமும் வந்து இலங்கை தமிழர்கள், நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து 21 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இல்ல இது வேற அது வேற. மீனவர்கள் வந்து எல்லை தாண்டுவது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா ஒரு நாடு ஒரு முடிவை எடுக்கும். முன்னாடி எப்படி வேணாலும் தப்பா முடிவு எடுத்திருந்திருக்கலாம், எனக்கு அதை பத்தி தெரியாது. ஆனா இப்ப இந்தியாவை பகைத்து கொண்டு ஸ்ரீலங்காவால எந்த தப்பும் பண்ண முடியாது. பண்ணிச்சுன்னு சொன்னா அதனுடைய நிதி நிலைமையை உயர்த்துவதற்கு சீனா வந்து பிரயோஜனம் இல்லை. ஸ்ரீலங்காவுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த தவறுகளுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு வந்து உயிர் சேதம் இல்லை, சுடுற கதையெல்லாம் இல்லை, ஜெயிலில் போடுறாங்க, ரிலீஸ் பண்றாங்க, அது பார்த்துக்கிறதுக்குன்னு ஒரு சேனல் இருக்கு. ஆனால் நீங்கள் கச்சத்தீவு கொடுத்தது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய இழப்பான்னு கேட்டால் ஆமாம், பெரிய இழப்பு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை நீங்கள் இன்னைக்கு திருப்பி வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போற? நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன பண்ண போற அப்படின்னா, முதல் 5 வருடம் நான் வரும்போது ஸ்ரீலங்காவில் ஒரு நிலைமையே, அரசியல் நிலைமையே சீராக இல்லாமல் இருந்தது. அடுத்த 5 வருடம் ஸ்ரீலங்காவுடைய நிதி நிலைமை ரொம்ப மோசமாகி இப்பதான் அது வந்து எந்திரிச்சு நிற்குது. அந்த எந்திரிச்சு நிற்கிற நேரத்தில் தான் நான் அதை பேசிட்டு வாங்கணும். எழுதி வச்சுக்கோங்க. வீட்டோ பவராக இருக்கட்டும் அல்லது ஸ்ரீலங்காவிலேருந்து இந்த கச்சத்தீவை திரும்ப எடுப்பதாக இருக்கட்டும், ரெண்டுமே மோடி ஐயா பிஜேபி இந்த சித்தாந்தம் ஆட்சியில் இருக்கும்போது மட்டும்தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தலைநகர் நடக்கக்கூடிய இந்த தேர்தல்களில் பிஜேபி ஆட்சி அமைக்கும்னு சொன்னீங்க. எவ்வளவு % வைஸ் அவங்க வந்து வாக்குகள் சேகரித்து? இவங்க 2 பேருக்குமான வாக்கு பர்சன்டேஜ் வந்து 2லிருந்து 4% தான் வேறுபட்டுக்கிட்டு இருக்குது. ஆமா, அதுக்கு காரணம் இன்னும் இஸ்லாத் சகோதரர்கள் பிஜேபியை நம்ப தொடங்கவில்லை. குஜராத்லேயோ மத்திய பிரதேஷ்லேயோ மற்ற இடத்துலலாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நம்ப தகுந்தக்கூடிய இஸ்லாத் சகோதரர்கள் டெல்லியில் இன்னும் அதை பண்ணலை. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அதை பேசினா அது கொரோனா டைமில் அங்கே ஒரு மீட்டிங் நடந்தது, அந்த மீட்டிங் மூலமாக எப்படி பரவச்சுங்கிறதெல்லாம் தெரியும். அது முடிஞ்சு போன ஒரு கதை, பேசி பிரயோஜனம் இல்லை. அப்போது இன்னொன்று வந்து பெண்கள் வந்து இன்னும் இந்த இலவசம் கொடுக்குறாரு, இவர் தான் வந்து இலவசம் கொடுக்குறாருங்கிற ஒரு நம்பிக்கையை வைத்து கொண்டிருக்காங்க. இந்த 2 நம்பிக்கையும் எங்கே தகர்த்தப்படும் அப்படின்னு கேட்டால், இந்த தோல்வி, இந்த சட்டசபையில் 5 சீட்டு கம்மியாகவோ 12 சீட்டு கம்மியாகவோ கெஜ்ரிவால் தோற்றால் இனி அவருங்கிறது வந்து வேனிஷ் ஆயிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இலவசம், அதாவதுங்க நீங்கள் என்னோட வீட்டுக்கு டெய்லி 5 மணிக்கு சாயங்காலம் வந்து என்னோட பேசிட்டு போறீங்கன்னா நான் அற்புத பேச்சாளருங்கிறதுக்காக இல்லை வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற விருந்தோம்பல், நான் கொடுக்குற அந்த மரியாதை, இதுக்காக நீங்கள் வந்துட்டு போறீங்கன்னா எப்போ நானே மரியாதை கொடுப்பதற்கு இல்லை அப்படின்ற சூழ்நிலை வந்தால் நீங்கள் வரப்போறது இல்லை. அந்த மாதிரி இலவசங்களை கொடுப்பதற்கு ஆட்சியில் இருக்கணும், இல்லைன்னா பேசி என்ன பிரயோஜனம்? இப்போ ராகுல் காந்தி வந்து 8500 ரூபா கொடுக்குறேங்கன்னாரு. இவங்க வந்து அதை பத்தி பேசவே இல்லை. பாராளுமன்றத்தை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பேசவே இல்லை. அப்ப ஏன் வந்து மக்களை அவங்கள நம்பல? நீ ஆட்சிக்கு வந்தாதானே கொடுக்க போற, அவரு 400 பத்தி பேசிட்டு இருக்கிறாரு, நீ எங்க இருந்து வரப்போற, இதானே எண்ணம். அப்போ நிராகரிக்கப்படுவீங்க. அதையும் மீறி அவர் எப்படி 99 வாங்கினாரு? குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்த இஸ்லாத் சகோதரிகளை மட்டும் தனியா அட்டாக் பண்ணி கரெக்டா கார்டை கையில கொடுத்து, கையில 3000மோ 4000மோ கொடுத்து, நான் வந்தா மாசம் 8500 ரூபா வரும்னு சொல்லி கையெடுத்து போட்டு கொடுத்து வாங்கியதுனாலதான் 99 சீட்டாவது வர முடிஞ்சது. ஸோ வெறும் அறிவிப்புகளால் எதுவும் நடந்துடாது. கெஜ்ரிவால் பண்ணுறதுங்கிறது வந்து எந்த ஒரு அறிவாற்றல் உள்ள, அவர் வந்து இத்தனைக்கும் படித்தவர், ஒரு அறிவாற்றல் உள்ள ஒரு மனுஷன் பண்ண மாட்டான். ஒரு நாட்டினுடைய நிதி நிலைமைங்கிறது என்னன்னு தெரியாமல் சும்மா காசு கொடுத்துட்டா வந்துடும் திமுக மாதிரி நினைக்கிறது ரொம்ப தப்பு. திமுக வெறும் காசு கொடுத்துட்டா வாக்கு வரும்னு நினைச்சிட்டு பண்ணல. 30,000 கோடி 5 வருஷத்துல 1,50,000 கோடி, நடுவில் 2 தேர்தல் வரும்.
ஒரு தேர்தலுக்கு 12,000, இன்னொரு தேர்தலுக்கு 12,000, 24,000 கோடி செலவு பண்ணிட்டு 1,26,000 கோடியை நிம்மதியா எடுத்துட்டு போயிடும். சோ அது காசு கொடுத்து தான் ஓட்டு வாங்குதே ஒழிய இந்த 1000னால மட்டும் ஓட்டு வாங்கல. கண்டிப்பா அதை புரிஞ்சுக்காம கெஜ்ரிவால் வந்து தப்பு பண்ணக்கூடாது.